நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 337வது திருநாமம் புரந்தராய நமக. தாரகன் என்ற அசுரனுக்கு தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்தார்கள். அவர்களுக்கு காட்சி தந்த பிரம்மா, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று கூறினார்கள். சரி கேளுங்கள் என்றார் பிரம்மா. முதல் வரமாக வானில் பறக்கும் 3 மாநகரங்கள் எங்கள் மூவருக்கும் வேண்டும். அதில் எங்கள் மூவருக்கும் முறையே இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை மற்றும் தங்கக்கோட்டையை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மா இசைந்தார். 2வது வரமாக தங்கள் மூவருக்கும் சாகா வரம் வேண்டும் என்றும் பிரம்மாவிடம் வேண்டினார்கள். ஆனால் சாகா வரம் என்று ஒரு வரமே இல்லை என கூறி பிரம்மா மறுக்கவே, வானில் பறந்து கொண்டிருக்கும் 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே அம்பினால் 3ஐயும் தாக்கினால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் கேட்டார்கள். பிரம்மாவும் அதை கொடுத்தார். இந்நிலையில் அந்த 3 அசுரர்களும் தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லொண்ணாத துயருக்கு உள்ளாக்கினார்கள். அதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானின் உதவியை நாடினார்கள். சரியான தருணம் வரும்போது அந்த 3 அசுரர்களையும் நான் அழிப்பேன் என்று சிவபெருமான் அவர்களுக்கு உறுதியளித்தார். அந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் சமயம் நெருங்கியது. அப்போது சிவபெருமான் பூமியை தனது தேராக்கினார். பிரம்மாவை தேரோட்டியாக அமர்த்தினார். சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக ஆக்கினார். மேருமலையை வில்லாக்கினார். வாசுகி என்னும் பாம்பை அதில் நாணாக கட்டினார். அந்த 3 நகரங்களையும் இப்போது நேர்கோட்டில் வைத்து ஒரே அம்பால் தாக்கி அழிக்க வேண்டுமே, அதற்கு எந்த அம்பை பயன்படுத்துவது என்று சிந்தித்தார் சிவபெருமான். அப்போது அவருக்கு தேரோட்டியாக அமர்ந்திருந்த பிரம்மா புரந்தராய நம என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன சொல்லுகிறீர்கள் என்று சிவபெருமான் கேட்க, புறம் என்றால் இருப்பிடம், தர என்றால் அழிப்பவர். அசுரர்கள் மற்றும் தீய சக்திகளின் இருப்பிடங்களை திருமால் அழிப்பதால் அவருக்கு புரந்தரக என்று திருநாமம். அசுரர்களின் இருப்பிடத்தை அழிக்க வல்ல புரந்தரனாக திருமாலே அம்பாக வந்து 3 அசுரர்களின் கோட்டைகளையும் அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன் என்றார் பிரம்மா. சிவபெருமானும் புரந்தராய நம என்று உச்சரித்தவாறே திருமாலே அம்பாக வந்து சிவனின் அம்பரா தூணியில் அமர்ந்தார். 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்தன. அப்போது மேருவெனும் வில்லில் வாசுகி என்னும் நானோடு இணைத்து திருமாலை அம்பாக பூட்டினார் சிவபெருமான். புரந்தராய நமக என்று சொல்லிக்கொண்டே அம்பை எய்தார். அம்பு வடிவில் புறப்பட்ட திருமால் முப்புறங்களாகிய 3 நகரங்களையும் எரித்து அழித்தார். திரிபுர சம்ஹாரம் எனப்படும் இச்சரித்திரத்தை புறம் ஒரு 3 எரித்து அமரருக்கும் அறிவியந்து அரணயன் என உலகு அழித்து அமைத்து உளனே என்று நம்மாழ்வாரும், குழல் நிற வண்ண நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம் விழனனி மலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிற அம்பு அது ஆனவனே என்று திருமங்கை ஆழ்வாரும் பாடியுள்ளார்கள். புறம் என்றால் இருப்பிடம். இங்கே அது அசுரர்கள், பிசாசுகள் உள்ளிட்ட தீய சக்திகளின் இருப்பிடங்களை குறிக்கிறது. தர என்றால் அழித்தல். தீய சக்திகளை அவர்களின் இருப்பிடங்களோடு சேர்த்து மொத்தமாக அழித்து நல்லோருக்கு நன்மையை அருள வல்லவராக திருமால் திகழ்வதால் அவர் புரந்தரக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 337வது திருநாமம். புரந்தராய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை அனைத்து தீய சக்திகளில் இருந்து திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.